புதுமை வள்ளல் அந்தோணியாரை போற்றி புகழுவோம். புதுமை வள்ளல் அந்தோணியாரை போற்றி புகழுவோம். அவர் பெருமைதனை தினமும் சொல்லி வாழ்த்தி வணங்குவோம். பெருமைதனை தினமும் சொல்லி வாழ்த்தி வணங்குவோம். புதுமை வள்ளல் அந்தோணியாரை போற்றி புகழுவோம். பிணிகளையும் பேய்களையும் நீங்கிடச் செய்வார். மத பேதமின்றி அனைவருக்கும் பிரச்சனை தீர்ப்பார். பிணிகளையும் பேய்களையும் நீங்கிடச் செய்வார். மத பேதமின்றி அனைவருக்கும் பிரச்சனை தீர்ப்பார். காணாத பொருளனைக்கும் கண்டிடச் செய்வார். காணாத பொருளனைக்கும் கண்டிடச் செய்வார். அவர் கரமதிலே குழந்தை இயேசு கனிவுடன் நிற்பார். புதுமை வள்ளல் அந்தோணியாரை போற்றி புகழுவோம். அவர் பெருமைதனை தினமும் சொல்லி வாழ்த்தி வணங்குவோம். புதுமை வள்ளல் அந்தோணியாரை போற்றி புகழுவோம். வேண்டுவோரின் வரமனைத்தும் கிடைத்திடச் செய்வார். அவரை வேண்டி நின்ற யாவருக்கும் வியப்பையும் தருவார். வேண்டுவோரின் வரமனைத்தும் கிடைத்திடச் செய்வார். அவரை வேண்டி நின்ற யாவருக்கும் வியப்பையும் தருவார். கவலைகளை தீர்த்து வைப்பார் கருணையில் நாடி. கவலைகளை தீர்த்து வைப்பார் கருணையில் நாடி. இந்த அவனியிலே அவரும் செய்த புதுமைகள் கோடி. புதுமை வள்ளல் அந்தோணியாரை போற்றி புகழுவோம். புதுமை வள்ளல் அந்தோணியாரை போற்றி புகழுவோம். அவர் பெருமைதனை தினமும் சொல்லி வாழ்த்தி வணங்குவோம். பெருமைதனை தினமும் சொல்லி வாழ்த்தி வணங்குவோம். புதுமை வள்ளல் அந்தோணியாரை போற்றி புகழுவோம். திருப்படி செலுத்திட வருகவென்றழைத்தார்.
இந்த திருப்பலியானது மேரி மெட்டில்டா, சகாய பிரியா, ஜெயசீலின் இவருடைய நன்றி திருப்பலியாகவும், வல்சன் ரீட்டா இவர்களின் திருமண நாள் நன்றி பலியாகவும், அசோக் லில்லி கருத்துப்படி குழந்தை பாக்கியம் வேண்டியும், அசோக் லில்லி கருத்துப்படி கரோலி ஆண்நிலை பாட்டிக்காகவும், சார்லஸ் லீமா கருத்துப்படி விபத்திலிருந்து இறைவன் எங்களை காப்பாற்றியதற்காகவும் இறைவனுக்கு நன்றியாகவும் உடல் சுகம் வேண்டியும், லியோ சிந்தியா அவர்களுக்கு சுகப்பிரசவம் கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றியாகவும், செல்லதுரை சாந்தா கருத்துப்படி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், மரிய குழந்தைராஜன் ஆரோக்கியமேரி கருத்துப்படி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மார்டினா குடும்ப கருத்துப்படி இறைவனுக்கு அம்மா அமலநாதன் டெய்சி குடும்ப கருத்துப்படி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், வின்சென்ட்ராஜ் அற்புத மேரி கருத்துப்படி அவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், வீடு கட்ட ஆண்டவர் உதவி செய்ததற்கு நன்றியாகவும், ஷர்லி பிரிசில்லா கருத்துப்படி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிறந்த நாள் நன்றி பலியாகவும், புதிய ஆண்டு ஆசீர்வாதமாகவும், ஜெய்சீலி கருத்துப்படி இறைவன் இவர்கள் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் நம்முடைய கோவை மறை வட்டத்தினுடைய முதன்மை குரு அருட்தந்தை மெல்கியூர் அவர்களுடைய கருத்துக்களும் மேலும் பக்தர்களாகிய நாம் இணைந்திருக்கிறோம். எனவே நாம் புனிதனுடைய பரிந்துரையை வேண்டி இந்த திருப்பலியை இறைவனுடைய மகிமைக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆகவே அனைத்து குடும்பங்களுடைய கருத்துக்களும் உடல்ல சுகத்திற்காகவும், இந்த பகுதியில் உள்ள தொழில் வளம் பெருக வேண்டியும், குடும்ப சமாதானத்திற்காகவும் இந்த பலியானது அர்ப்பணம் செய்யப்படுகிறது. திருப்பலி முன்னுரை. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் நாம் நினைவு கூறும் இந்த கல்வாரி பலிக்கு மூவொரு இறைவனின் பெயரால் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பதுவை நகர் பாதுகாவலர், வல்லமை மிக்க பரிந்துரையாளர், குறிச்சி கிளை பங்கின் துணையாளராயிருந்து எண்ணற்ற நன்மைகளை நமது குடும்பங்களுக்கும் வேண்டி வருவோருக்கும் தாராளமாய் பொழிந்து வரும் நம் புனிதரின் புகழை பாடவும் இறைவனை மகிமைப்படுத்தவும் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இறை வார்த்தையை தாங்கிய கரங்களையும் குழந்தை இயேசுவை அணைத்த கைகளையும் நம்பி இருக்கின்றோம். நம் குடும்பங்களை அர்ப்பணிப்போம். பாசத்தின் பாதுகாவலராய், பரிவின் பரிந்துரையாளராய், உறவின் உன்னதராய், மகிழ்வின் மங்கா ஒளியாய் குறிச்சியில் வீற்றிருக்கும் நம் புனிதரின் புகழை பாடுவோம். புனிதரை போல இறைவா, என் வாயில் சொற்கள் உமக்கு ஏற்புடையவனவாய், உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாகவும் இருக்க அருள் வேண்டி அருளின் பணியில் இணைந்து செல்வோம். அருளை பெற்று செல்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் புனித அந்தோனியாரின் பக்தர்களே, இந்த அருமையான நாளிலே இந்த அந்தோனியாரின் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பங்கு தந்தையர்களுக்கும் இந்த திருநாள் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். புனித அந்தோனியார் வழியாக இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வரும் இந்த ஆண்டிலே இன்னும் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து விசுவாசத்திலும் இன்னும் இறை வாழ்விலும் இறை அருளிலும் பொருளாதாரத்திலும் வளர அந்தோனியார் வழியாக துணை புரிய வேண்டும் என்று இந்த திருப்பலியை நான் உங்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு இறைவனம் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரியிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாய் எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவார்த்தை 1 முதல் 3 வரை. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழுக்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவணம் செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலையை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதருள்கள் என்னும் தாம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெற்றவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். மடைமை என்று கருதப்பட்ட நற்செய்தி வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 18 முதல் 25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே. ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதின் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். யூதர்கள் அருமடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலையாளர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 1-9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன்.
பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசு அன்புக்குரியவர்களே, புனித அந்தோனியாரின் பக்தர்களே, புனித அந்தோனியாரை பற்றி ஒவ்வொரு ஆண்டும் நிறைய கேட்டிருப்பீர்கள். இருந்தாலும் திரும்பவும் இந்த ஆண்டு அந்தோனியாரை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகின்றேன். அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோனியார் போர்ச்சுகல் நாட்டை சார்ந்த லிஸ்பன் நகரத்திலே ஒரு பணக்கார குடும்பத்திலே பிறந்த ஒரு பணக்கார வாலிபன். ஆனால் அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் ஒரு துறவியாக மாறினார். புனித அகஸ்தீனாருடைய சபையிலே மாறி ஒரு துறவியாக அங்கு வாழ்ந்து வந்தார். அங்கு இருக்கும்போது அவர் முக்கியமாக நற்செய்தியை அதிக ஆர்வமுடன் கற்றுக்கொண்டார். நற்செய்தியை அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடம். எனவே நற்செய்தியை அதிகமாக படித்தார். அதே போல திருச்சபை வரலாற்றை பற்றியும் அதிகமாக படித்தார். ஒரு முறை அவர் இருந்த வீட்டிற்கு 5 பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த குருக்கள் வந்தார்கள். அவர்கள் மொராக்கோ நகருக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக செல்லக்கூடிய குருக்கள். ஆப்பிரிக்காவில் இருக்கிற அந்த மொராக்கோ நகருக்கு செல்வதற்காக. எனவே அவருக்கு ஒரு ஆசை, தானும் இவ்வாறு வெளிநாடுகளுக்கு சென்று அந்த மக்களுக்கு, இயேசுவை அறியாத மக்களுக்கு நற்செய்தியை போதிக்கும் ஒரு ஆர்வம் கிடைத்தால், ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று மிகுந்த ஆசைப்பட்டார். ஆனால் அந்த சபையிலே அவ்வாறு வெளிநாடுகளுக்கு சென்று வேத போதகம் செய்யும் அந்த சந்தர்ப்பம் இல்லை. எனவே அவர் தன்னுடைய சபையே மாற்றினார். நற்செய்தி அறிவிக்க செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் அந்த நற்செய்தியை பரப்பும் அந்த பிரான்சிஸ்கன் சபையை, பிரான்சிஸ் அசிசியாருடைய சபையை சேர்ந்தார். அவர் அகஸ்டீனாருடைய சபையிலே இருந்தபோது அவருடைய பெயர் ஃபெர்டினாண்டு, அவருடைய சொந்த பெயர் ஃபெர்டினாண்டு. ஏன்னா பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்த போதுதான் அவருக்கு பெயர் மாற்றம் வந்து அந்தோனியார் என்று பெயர் மாற்றப்பட்டது. எனவே அவர் அப்படி மாற்றிவிட்டு அவர் மொராக்கோ நகருக்கு திரும்பவும் அவர் நற்செய்தி அறிவிக்க செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார். சென்ற அந்த 5 குருக்கள் ஒரு சில மாதங்களிலே திரும்பி வந்தார்கள், உயிரற்றவர்களாக திரும்பி வந்தார்கள். எனவே உயிரற்றவர்களாக திரும்பி வந்தவரை பார்த்தபோது வேதம் போதித்ததற்காக உயிரையே கொடுக்க வேண்டி இருந்தது. எனவே அவருடைய உடலானது அதே இல்லத்திற்கு திரும்பி வந்தபோது அவர் அதை பார்த்து பயப்படவில்லை. மாறாக தானும் ஒரு வேதசாட்சி ஆக வேண்டும், நற்செய்தி எடுத்து சொல்ல வேண்டும், அந்த நற்செய்திக்காக நான் உயிரை கொடுக்க வேண்டும், அதற்கு இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்றுதான் அந்த சபையிலே சேர்ந்து அவருக்கு உத்தரவு கிடைத்தது. மொராக்கோ நகருக்கு ஊருக்கு சென்று அந்த நற்செய்தி அறிவிக்க. அவர் கப்பலிலே ஏறி பயணம் செய்து கொண்டிருக்கும் போது நடுக்கடலிலே பெரிய புயல் ஏற்பட்டது. கப்பலானது அங்கு செல்ல முடியவில்லை. அது மட்டுமல்ல, இவருக்கு கடல் வியாதி வேறு வந்து விட்டது. எனவே அவர் உயிரோடு அங்கு போக முடியாது, பணியை ஆற்ற முடியாது என்ற ஒரு நிலை. எனவே திரும்பி தன்னுடைய தாய் நாட்டிற்கு
லிஸ்பனுக்கே திரும்பி வர வேண்டும் என்று திரும்பி அவர் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் வந்த கப்பலானது புயலினாலே அடிக்கப்பட்டு லிஸ்பனுக்கு போவதற்கு பதிலாக இத்தாலி நாட்டில் உள்ள தெற்கு கரையை மெஸ்ஸினா என்ற துறைமுகத்தை அடைந்தது. எனவே அங்கு வந்தபோது அந்த மெஸ்ஸினா நகரிலே இருந்த அந்த பிரான்சிஸ் அசியாருடைய அந்த துறவிகளை சார்ந்த இல்லத்திற்கு சென்று தன்னுடைய வியாதி குணமாகும்படி அங்கு வாழ்ந்து வந்தார். அந்த வியாதியை குணமாகும்படி அவர் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் அங்கிருந்த ஒரு சில குருக்கள் அங்கு அந்த துறவிகள் புனித அசிசியாரை பார்ப்பதற்காக அசிசி நகருக்கு செல்வதாக புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். எனவே லிஸ்பனில் இருந்த அவருக்கு அசிசியாரை பார்க்க வாய்ப்பே இல்லை. எனவே இவர்கள் செல்கின்றார் என்று சொன்னபோது இவரோடு சேர்ந்து அவரும் அசிசியாரை சந்திக்க அங்கு தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு சென்றார். இத்தாலிய நாட்டிலே அங்கு சென்றபோது அங்கு இளம் துறவிகளுக்கு பயிற்சியாளராக அவரை நியமித்தார்கள். எனவே அந்த ஒரு சிறிய இடத்திலே அவருடைய பயிற்றுவிக்கும் ஆசிரியராக அவரை கண்காணித்துக் கொள்ளும் பொறுப்பாளராக அந்த இல்லத்திற்கு கண்காணித்துக் கொள்ளும் பொறுப்பாளராக அவரை ஏற்படுத்தினார்கள். எனவே அவர் எது விரும்பினாரோ அது நடக்கவில்லை. நற்செய்தி எதுக்கு எடுத்து போதிக்க வேண்டும், வெளியூருக்கு செல்ல வேண்டும், தான் இயேசுவுக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த ஆசைப்பட்டவருக்கு இப்போது அந்த இல்லத்திலே அந்த மாணவர்களை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பானது ஒப்படைக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போதுதான் அந்த மேற்றாசனத்திலே புது குருக்களுக்கு பட்டம் கொடுக்கப்பட்டு புதிதாக பட்டம் பெற்றவர் முதல் பூசை வைக்க வேண்டிய ஒரு நிலை. அந்த முதல் பூசைக்கு இவரும் இவருடைய அந்த இல்லத்தினுடைய தலைவரும் சென்றார்கள். அங்கு சென்றபோது அந்த திருப்பலியிலே சாதாரணமாக முதல் திருப்பலிக்கு யாராவது ஒருத்தரை பிரசங்கம் செய்ய சொல்லுவார்கள். எனவே பிரசங்கம் செய்ய வேண்டிய குருவானவர் வரவில்லை. எல்லாரும் கேட்டு பார்த்தாங்க, வந்த குருக்கள் எல்லாரும் கேட்டு பார்த்தாங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க, நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் எப்படி செய்யறது, அது முதல் திருப்பலியிலே ஒன்றுமே பிரசங்கம் தயார் செய்யாமல் எப்படி செய்வது என்று மறுத்து விட்டார்கள். எனவே அந்தோனியாரோடு வந்த அந்த சபை தலைவர் அந்தோனியாரை பார்த்து நீங்க ஏதாவது சொல்லுங்க என்று சொல்லி அவரை கட்டாயப்படுத்த அந்த கட்டாயத்தின் மேலும் கீழ்ப்படிதல் மேலும் அவர் அங்கு பிரசங்க வைத்தார். அவர் அந்த பிரசங்கத்தை வைத்த போது அவரிடம் இருந்த அந்த விவிலிய அறிவை, இறை பக்தியை காத்த அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இறை குருமானவர்களை இல்லத்திலே பார்த்து கொண்ட இருந்த அவருக்கு அவ்வளவு விவிலிய ஞானம் இருந்தது என்று அவருக்கு தெரியாது. ஏனென்றால் ஆனால் அவருக்கு தெரியும், அவர் அந்த விவிலியத்தை எடுத்து சொல்வதற்காகத்தான் அவர் ஆவலோடு காத்து கொண்டிருந்தார். எனவே இது முதல் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எடுத்து சொல்ல அவர் அந்த இல்லத்தின் பொறுப்பாளருடைய பதவியிலிருந்து நீக்கப்பட்டு வடநாட்டிலே முழுவதும் பிரசங்கம் செய்வதற்காக அனுப்பப்பட்டார். அவருடைய அந்த திறமையை பார்த்த அந்த குருக்கள் தலைவர் அவரை அந்த வடநாட்டிலும் பிரான்சிலும் பிரசங்க வைக்க அனுப்பினார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, அப்படித்தான் புனித அந்தோனியார் பெரிய பிரசங்கியானார். அந்த 12ஆம் நூற்றாண்டிலே ஏராளமான தப்பறை, முக்கியமான ஒன்று ஆல்பிஜென்சியன் என்ற ஒரு தப்பறை. அது என்னவென்றால், இயேசு கடவுள் அல்ல, இறைமகன் அல்ல, தேவனுக்கு இயேசு இல்லை, மரியாள் இறைவனின் தாய் அல்ல என்று தவறான போதனைகள் இன்றும் கூட நமது மத்தியிலே நிறைய தவறா இருக்குது. ஜபக்குழுக்கு போறவங்களெல்லாம் பார்த்தா எத்தனை பேர் ஜபக்குழுக்கு தான் போகலாங்க, அங்கே பூசைக்கு வரமாட்டாங்க, நன்மை மாட்டாங்க, மாதாவை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி அது போயிட்டு, அது போல அங்கே காட்டு தீயை போல அது பரவியது. எனவே அதை எதிர்த்து போராடுவதற்காக, எதிர்த்து அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக புனித அந்தோனியாரை ஏற்படுத்தினார்கள். எனவே அவர் அவ்வாறு போதித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர் ஒரு ஊருக்கு, இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்திற்கு போய் அந்த ஆல்பிஜென்சினோடு போதித்து அந்த மக்களை திரும்பவும் கொண்டு வருவதற்காக போன போது அங்கு புனித அந்தோனியார் வருகின்றார் என்று கேட்டபோது அங்கு ஊரில் இருக்கிற எல்லாரும் அவர் பூசைக்கு யாரும் போக வேண்டாம், யாரும் பிரசங்கத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லி தடை செய்து விட்டார்கள். அவர் பிரசங்கம் ஏறுவதற்கு மேடையில் ஏறி நின்றார்.
ஒருத்தரையும் காண. வயதான ஒரு 4-5 தாத்தா பாட்டிக்கு தான் உட்காந்துருந்தாங்க எல்லாம் வீட்டில். அவ்வளவு கட்டுப்பாடு. எனவே அவர் மனம் உடைந்து விடவில்லை. இந்த மக்களுக்காக அவர் ஜெபித்து விட்டு அடுத்த நாள் கோயிலுக்கு போய் பிரசங்க வைப்பதற்கு பதிலாக அருகிலே இருந்த கடலுக்கு போய் பிரசங்க வச்சார். கடலிலே போய் அந்த பிரசங்க வைத்த போது கடலிலே இருந்த அத்தனை மீன்களும் பெருசிலிருந்து சிறுசு வரைக்கும் அப்படியே நீங்க பார்ப்பீங்க படத்துல, அந்த மீன் வந்து நிக்கிறது பார்த்துருப்பீங்க. அதுதான் அப்படியே வந்து தலையை தூக்கி அவர் பிரசங்கம் கேட்பதை சிறுசா சின்ன மீன்ல இருந்து பெரிய மீன் வரைக்கும் லைன் லைனா பெரிய சத்தம் போட்டு அவைகளெல்லாம் கடலிலிருந்து அந்த கடல் கரைக்கு வந்தன. வந்து அவர் பிரசங்கம் வைத்து முடிக்கும் வரை அவர் அந்த மீன்கள் அப்படியே இருந்தன. அந்த மீன்களுக்கு அவர் போதித்தார். அன்பான மீன்களே, இறைவன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கொடையை கொடுத்திருக்கின்றார் பாருங்கள். நாங்களாவது ஒரு ஊர்ல இருக்கணும், ஆனா உங்களுக்கு இவ்வளவு பெரிய கடலை கொடுத்திருக்கார். நீங்க எங்க வேணும்னாலும் போலாம், எப்படி வேணும்னாலும் போலாம் என்று கடவுள் அந்த மீன்களுக்கு செய்த அரிய பெரிய காரியங்களை எடுத்து அவர் அந்த மீன்களுக்கு போதித்து கொண்டிருந்தார். அந்த மீன்கள் ஆமா என்று சொல்வது போல தலையை ஆட்டிட்டே இருந்தார். இதை பார்த்த ஒரு சிலர் ஊருக்குள்ள போய் சொன்னாங்களாம், வந்து பாருங்க அந்தோனியார் வந்து கடல்ல போதிச்சுட்டு இருக்காரு, எல்லா மீன்களும் அப்படியே வந்து கேட்டுட்டு இருக்குது அப்படின்னு. அந்த கூட்டம் முழுவதும் அங்கு வந்தது. யாரு கோவிலுக்கு வராம இருந்தாங்களோ அத்தனை கூட்டம் அங்கு வந்து சேர்ந்தது. அதை பயன்படுத்தி ஆண்டு நற்செய்தி அவர் அறிவித்தார். அந்த ஊர் முழுவதும் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு அந்த நற்செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தவறான காரியத்தை விட்டு விட்டார்கள். ஆமன் பாந்தவர்களே, நற்செய்தியை போதிக்க வேண்டும் என்பது அவருடைய ஒரு ஆவல். இரண்டாவதாக திவ்யநற்கருணை மீது அவர்களுக்கு அளவு கடந்த ஒரு பற்று. இவ்வாறு ஒரு முறை அவர் ஒரு ஊருக்கு சென்ற போது அவர்களோடு விவாதித்து கொண்டிருந்த போது இயேசு ஒரு பக்கம் இருக்கும்போது இவர் வந்து இயேசு இருக்கின்றார் திவ்யநற்கருணை என்று சொன்னார். இன்னொரு பக்கம் அதுல திவ்யநற்கருணை இல்லை என்று ஒரு பக்கம். எனவே திவ்யநற்கருணை இயேசு இருக்கின்றார்னு நீ காட்ட முடியுமா? எப்படி அன்பார்ந்தவளை காட்டுது? எனவே அவன் சொன்னான், திவ்யநற்கருணை இருக்காருன்னு காட்டின நான் மனம் திரும்புறேன். ஒரு போட்டி. என்ன போட்டி? நீங்க திவ்யநற்கருணை கொண்டு வாங்க. ஏசு இருக்கான்னு சொல்றீங்களே, அந்த திவ்யநற்கருணை கொண்டு வாங்க. அந்த திவ்யநற்கருணை கொண்டு வரும்போது நான் என்னுடைய கழுதை கொண்டு வரேன். அந்த கழுதை அந்த திவ்யநற்கருணை போல மண்டிக்கிட்டுதுன்னா வணங்குச்சுன்னா அந்த கடவுள் இருக்கார், ஏசு இருக்கார். இல்லைன்னா இல்லை. அப்படின்னா நீங்க உங்களுடைய போதனையை விட்டுடணும். நீங்க அப்படி கழுதை மண்டிட்டுனா நான் மனமாறுறேன். அந்த போட்டிக்கு அவர் வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் ஊர் மக்கள் எல்லாம் கண்டிப்பா இது வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே அவர் தவமும் ஜெபமும் செய்து ஒரு குறிப்பிட்ட நாளிலே பங்கு மக்களோடு சேர்ந்து அந்த திவ்யநற்கருணை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்தார். அந்த பெரிய பணக்காரனும் தன்னுடைய கழுதையை கூட்டி வந்தார். 3 நாட்களா தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனவே அந்த சாப்பாடு இல்லாத கழுதையை கொண்டு வந்த போது அவர் 3 நாளா சாப்பாடு இல்லாத அந்த பசும் புல்ல அங்க கொண்டு போய் வச்சிருந்தார். ஏன்னா பசியா இருக்கிற அந்த கழுதை அந்த புல்லத்தான் போய் திங்கும், இதைவ போகும். 3 நாளா சாப்பாடு இல்லை. எனவே அந்த புல்லை ஒரு பக்கம் வைத்தார், அடுத்த பக்கம் அந்தோனியாருடைய கையிலே திவ்யநற்கருணை. என்ன நடக்குமோ என்று ஊரே ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் போது 3 நாள் பசியாயிருந்த அந்த கழுதை திவ்யநற்கருணை முன்னால மண்டியிட்டது. நீங்க தான் இதையும் பார்த்திருப்பீர்கள் இந்த படத்திலே. அன்று அந்த அந்த ஊரையவே மனமாற்றினார். அங்கே திவ்யநற்கருணை இருக்குது என்பதை அவர் காட்டினார். அன்பார்ந்தவர்களே, இது போல நிறைய புதுமைகளை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கின்றார். அவர் செய்ததனால்தான் இருக்கும்போதே இவ்வளவு பெரிய புதுமைகளை அவர் செய்ததனால்தான் அவரை கோடி அற்புதர் என்று சொல்கின்றார்கள். இன்னும் பார்க்கிறோம், இயேசு குழந்தையை அவர் கையிலே வைத்திருப்பது. இயேசுவின் மீது அவருக்கு நிறைய பற்று.
இவ்வாறு ஊர் ஊராக பங்கு பங்காக போய் போதித்துக் கொண்டிருக்கும் போது நேரம் போறது தெரியாது. எனவே அந்த டவுன்ல அந்த டவுன் கேட்டை அடைச்சிருவாங்க ராத்திரி நேரத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல. அவ்வாறு போதித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய சபையானது மடமானது அந்த வெளியே இருக்குது, டவுனுக்கு வெளியே இருக்கு, அங்க போக முடியாது. எனவே அந்த ஊர்ல இருந்த ஒரு நல்ல மனிதர் அவ்வாறு அவர் போதித்து விட்டு ஊருக்கு போக முடியாத அந்த நேரத்தில் அவருடைய வீட்டில் அவருக்கு ஒரு அறை தயாரித்து வைத்து அந்த அறையிலே அவருக்கு அந்த இறைவை கழிப்பதற்கு கொடுப்பது வழக்கம். அதே போல ஒரு நாள் அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுப்பார். எனவே அவர் அவ்வாறு ஒரு முறை நேரம் கழித்து வந்தபோது அவர் வீட்டிலே தங்கியிருந்த போது அவருக்கு அந்தோனியாருக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் இருக்குதா, அந்தோனியார் தூங்குறாரா என்று அவர் பார்ப்பதற்காக அந்த அந்தோனியார் இருக்கிற அந்த ரூம் பக்கம் அறை பக்கம் வந்து கொண்டிருந்தார். அந்த அறை பக்கம் வந்தபோது எல்லா வீடே இருட்டா இருக்கின்ற அந்த நிலையிலே அவருடைய ரூமுடைய கதவு ஓட்டையிலிருந்து ஒரு பிரகாசம் வந்தது, ஒரு ஒளி வந்து கொண்டிருந்தது. என்ன இந்த ஒளி அவருடைய ரூம்ல மட்டும் என்று சொல்லி அந்த ஓட்டையின் வழியாக அவர் அங்கே பார்த்தார். அங்கே ஒரு குழந்தை அந்தோனியாரோடு விளையாடி கொண்டிருந்தது. இந்த மனிதனுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த நேரத்தில் இந்த குழந்தை எங்க வந்தது, இது யாரு, எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தது என்று அவனுக்கு ஒரே சந்தேகம். எனவே அவர் காத்து கொண்டிருந்தார். திடீரென்று அந்தோனியார் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார். அப்பொழுதுதான் அந்த குழந்தை அவர் கையிலே இல்லை. அப்போதுதான் அந்தோனியார் சொன்னார், நான் சாகும் வரை இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். அது இயேசு குழந்தை என்று அந்த வீட்டுக்கு தலைவனுக்கு தெரிந்த பிறகு இது நான் சாகிற வரைக்கும் யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டார். ஆமன் பாருங்களே, திவ்ய நற்கனி மீதும் அந்த விவிலியத்தின் மீதும் அவர் அவ்வளவு பற்றுதலும் ஆர்வமும் கொண்டிருந்தார். எனவே தான் அந்த நற்கனியை பற்றியும் அந்த விவிலியத்தை பற்றியும் ஆண்டவரை பற்றியும் எடுத்து போதித்த அந்த அந்தோனியாருக்கு ஆண்டவரே காட்சி கொடுத்து அவருக்கு வேண்டியதை செய்தார். அன்பார்ந்தவர்களே, அவருடைய திருநாளை கொண்டாடி நிற்கின்ற நாம் அந்தோனியாருடைய புதுமைகள், இன்னும் பல புதுமைகள், அவர் கோடி அற்புதர், பேய்களை ஓட்டுவாரு, காணாமல் போன பொருட்களை கண்டு கொடுப்பாரு என்று பெரிய பெரிய புதுமைகளை நாம் சொல்கின்றோம். ஆம், செய்து கொண்டிருக்கின்றார். இறைவன் அவர் வழியாக இந்த புதுமைகளை நமக்கு செய்து கொண்டிருக்கின்றார். காரணம், அவர் இறைவனுக்காக உழைத்தார். இறைவனுக்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்ததினாலே, அவருடைய அந்த வல்லமையினாலே இறைவன் அவர் வழியாக நமக்கு புதுமைகளை செய்து கொண்டிருக்கின்றார். எதற்காக? நாமும் அவரை போல இறைவனை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய அந்த கட்டளையின்படி நாம் நடக்க வேண்டும். இன்னும் மற்றவர்களுக்கு, உலகத்தாருக்கு அவர் எப்படி சாட்சியாக இருந்தாரோ அதே போல நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் இயேசுனுடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இத்தனை புதுமைகளை செய்து கொண்டிருக்கின்றார். எனவே நாம் புனித அந்தோனியாரின் திருநாளை கொண்டாடும் போது நாமும் அந்த விவிலியத்தின் மீது பற்று வைப்போம். கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் கடவுளை பற்றிய புத்தகம் விவிலியம். இறைவன் நம்மை எவ்வளவு அன்பு செய்தார் என்பதை காட்டுகின்ற புத்தகம் விவிலிய புத்தகம். அருளப்பொருள் 3ஆம் அதிகாரத்திலே 15-16 சொல்லுவார்கள். இயேசுவே சொல்கின்றார், இறைவன் மக்களை எவ்வளவு நேசித்தார் என்றால் தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகிற்கு அனுப்பும் அளவுக்கு. எதுக்காக? பாவத்துக்கு தண்டனையாகல, மாறாக மீட்படைய. இயேசு சொல்றார், என்னை அன்பு செய்கின்றவன் என்னுடைய கட்டளையை கடைபிடிப்பான் என்று. நாம் எல்லாம் கேட்ட அப்படின்னா எல்லாரும் கையை தூக்கும், நான் இயேசுவை அன்பு செய்கின்றேன் என்று. அப்படி என்றால் நாம் இயேசு சொல்வது போல இயேசுடைய கட்டளைகளை நம்முடைய அன்றாட வாழ்விலே கடைபிடித்து அந்தோனியாரை போல ஊர் ஊராக பங்கு பங்காக சென்று போதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இல்லை என்றாலும் உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய குழந்தைகளுக்கு, பக்கத்து வீட்டாருக்கு அந்த நற்செய்தியை உங்கள் வாழ்வாளே உண்மையோடு நேர்மையோடு நீங்கள் நடந்து கொள்வதனாலே மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக விளங்கினீர் என்றால் புனித அந்தோனியாருடைய திருநாளை கொண்டாடிய பலன் பெறுவீர்கள். எனவே தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாமும் அந்தோனியாரை போல இயேசுவை அன்பு செய்பவர்களாக, இயேசுவை அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு நற்செய்தியை போதிப்பவர்களாக வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம்.
அன்பார்ந்தவர்களே, இந்த நல்ல நாளிலே புனித அந்தோனியாரை போல நாமும் இறைவனை அன்பு செய்பவர்களாக, நம்முடைய வாழ்வாலே இறைவனுடைய நற்செய்தியை மற்றவருக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக, உலகமெங்கும் இயேசுவினுடைய அந்த திருநாமம் போற்றப்படுவதாக என்று சொல்லும் அளவுக்கு நாம் அவருடைய வாழ்வாலே எடுத்துக்காட்ட அருள் மன்றாடி நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதத்திலே சமர்ப்பிப்போம். அனைவரும் பாட வேண்டிய பதிலுரையாவது: அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம்மஞ்சாட்டை ஏற்று நிறைவேற்றுவேன், நிறைவேற்றுவேன். பாடுவோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று மொழிந்த இறைவா, திரு அவையை ஆள நீ தேர்ந்தெடுத்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் அனைவரும் நீ நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களிடம் நீர் ஒப்படைத்த உம் மக்களின் அவர்கள் நேரிய வழியில் வளர்ந்திட செல்ல தேவையான அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம்மஞ்சாட்டை ஏற்று நிறைவேற்றுவேன், நிறைவேற்றுவேன். இன்று திருவிழாவை நிறைவேற்றி எங்களுக்கு இறைவனின் அருளையும் பெற்று தந்து கொண்டிருக்கும் எங்கள் கோவை மறைவட்டத்தின் முதல் குருவையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான நல்ல உடல் உள்ள ஆன்மீக நலன் தந்து அவர்கள் உம்முடைய பணியை நிறைவாக மென்மேலும் சிறப்பாக செயலாற்றக்கூடிய அருளையும் ஆற்றலையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம்மஞ்சாட்டை ஏற்று நிறைவேற்றுவேன், நிறைவேற்றுவேன். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று மொழிந்த இறைவா, இன்று எங்கள் ஊரின் பாதுகாவலரான தூய அந்தோரியன் வழியாக கொண்டாடுகிறோம். எங்கள் அனைவரையும் புனித அந்தோரியன் வழியாக நிறைவாக ஆசீர்வதியும். இன்று போல் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் சமாதானத்த அன்புடனும் நாங்களும் வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம்மஞ்சாட்டை ஏற்று நிறைவேற்றுவேன், நிறைவேற்றுவேன். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். மொழிந்த இறைவா, எம் புனிதரின் பாதுகாவலராக மன்றாடுகிறோம். எண்ணற்ற தேவைகளோடு பாரங்களோடும் சுமைகளோடும் வந்திருக்கும் அவர்கள் நீரே ஆசீர்வதியும். உள்ளத்தின் விருப்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பங்களையும் மென்மேலும் மேன்மைப்படுத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம்மஞ்சாட்டை ஏற்று நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக கொடுத்தல்லோமை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களே, இப்பொழுது சிறப்பு காணிக்கையானது எடுக்கப்படும். எனவே அந்த காணிக்கைகளை கொண்டு வருவதற்கு ஏற்றாற்போல் சென்ட்ரலுக்கு இருக்கிற கொஞ்சம் வழியை ஏற்படுத்தி தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். என்றால் காணிக்கைகள் வெளியிலிருந்தெல்லாம் நிறைய பேர் கொண்டு வர இருக்கிறார்கள். எனவே பாதம் வழிதரும் நேரம் நினைவோம் நாமம் காணிக்கையா
கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது உரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்வுற்றிருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியில் எடுத்துக்காட்டால் அதற்கு வலு கூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்சி பெற்று பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் இயேசுவே ஆண்டவர், எமக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் ஆகினாஸ், எல்லா திருநிலையினர் சிறப்பாக திருவிழாவை கொண்டாட இருக்கின்ற பங்கு மக்களாகி அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தலும். ஒவ்வொரு குடும்பத்தினரையும் ஆசிர்வதித்து உடல் உள்ள சுகத்தை கொடுத்தலும், மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தாரும், நிறைவை தாரும். சிறப்பாக நன்றி பலி எடுக்கின்ற பிள்ளைகளையும் கருத்துகளுக்காக செபிக்கின்ற மக்களையும் உடல் உள்ள சுகத்திற்காக உம்மை நோக்கி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் மரித்த ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்கள், புத்திரிக்க நிலையுள்ள ஆன்மாக்கள், அகால மரணமடைந்த ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், திருமுழுக்கு யோவான், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற எங்கள் பங்கின் பாதுகாவலரான கோடி அற்புதரான புனித அந்தோனியா, இவ்வுலகில் முகவந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இல்லை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே பிள்ளைகளுக்குரிய விசுவாசத்துடனும் பாசத்துடனும் நமது வானக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர்
எங்களுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிற்றாய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சிமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். தேவரே தேவரே, என்னிடத்திலிருந்தல்ல, நான் தகுதியற்றவர். நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியாலும் நான் குணமடையேன். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து. வாழ்ந்தவர்களே, இந்த திருவிருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டும் பங்கெடுக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பிற மதத்தை சார்ந்தவர்களோ பிற சபையை சார்ந்தவர்களோ இந்த திருவிருந்திலே கலந்து கொள்ள வேண்டாம். ஆலயத்திற்குள்ளே ஒரு குருவானவரும், அந்த நடுப்பகுதியில் இன்னொரு குருவானவரும், ஆலயத்திற்கு வெளியிலே மற்றொரு குருவானவரும் வந்து உங்களுக்கு திருவிருந்தை வழங்குவார்கள். எனவே அதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பை தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எனவே சென்ட்ரல் உட்கார்ந்திருக்கிறவங்களாம் கொஞ்சம் வழி ஏற்படுத்தி கொடுங்க, மற்றவர்கள் செல்ல வேண்டும். எனவே கொஞ்ச நேரம் அதற்குரிய நேரம் திருவிருந்தில் இதுவே அகமருது.
பிளம்பாய் அருகே இருக்கின்றாய். இருளில் நாடும் நடந்தாடும் ஒளி பிளம்பாய் அருகே இருக்கின்றாய். சுமைகளுமே சுகமாகும் உந்தன் வரமே வரமாகும். என்னை தேடி வந்தாயே நலமாகும் தந்தாயே நல்வரமாய் வந்தாயே புது வாழ்வை தந்தாயே. என்னை தேடி வந்தாயே எல்லாம் தந்தாயே நல்வரமாய் வந்தாயே புது வாழ்வை தந்தாயே. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணவு. இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. போது நான் என் நிலை அறிந்து கொண்டேன். உன்னை ஏற்றிடும் போது நான் பிறரை அன்பு செய்வேன். உன்னில் கலந்திடும் போது நான் என் நிலை அறிந்து கொண்டேன். உன்னை ஏற்றிடும் போது நான் பிறரை அன்பு செய்வேன். உலகே என்னை எதிர்த்தாடும் நீ இருப்பதால் எனக்கு பயமில்லை. உலகே என்னை எதிர்த்தாடும் நீ இருப்பதால் எனக்கு பயமில்லை. சுமைகளுமே சுகமாகும் உந்தன் வரமே வரமாகும். என் தேடல் நீதானே என் நாவல் நீதானே என் பாதை நீதானே என் பயணம் நீதானே. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணவு. இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. உன்னை நான் காணவா என்னை நீ காக்கவா வண்ண ஒளியாகவா விண்ணின் வழியாகவா இந்த நினைவாகவா என்னில் உறவாடவா. என்னில் வா என்னில் வா என்னிலே நீ வா. என்னில் வா என்னில் வா என்னிலே நீ வா.
அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த நேரம் நன்றி சொல்ல வேண்டிய நேரம். விவிலியத்தின் அடிப்படையில் நாம் இந்த நாளை சற்று யோசித்து பார்த்தோம் என்றால், அழைக்கப்பட்டவர் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்ட சில. அதே போல தான் இன்றைக்கி நோட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய திருவிழாவை சிறப்பிப்பதற்கு முதன்மை குரு அவர்கள் வருவதாக அது பண்ணியிருந்தோம். ஆனால் ஆயருடைய ப்ரோக்ராமுக்கு அவர் செல்ல வேண்டியதால் நம்முடைய கோவை மறைவட்டத்தின் முதன்மை குரு ஃபாதர் பேரு திரு மெல்கியூர் அடிகளாரை அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். எனவே இந்த நாளில் இங்கு வந்து நமக்காக இந்த திருப்பலி நிறைவேற்றி நம்முடைய ஜெபங்கள், பங்கு குடும்பத்தினுடைய ஜெபங்களை எல்லாம் இறைவனிடம் ஒரு இணைப்பு பாலமாக இருந்து இறை ஆசீர்வாதத்தை பெற்றுத்தந்து சிறப்பாக ஒரு மறையுரை நம்முடைய அந்தோனியாருடைய வாழ்க்கை வரலாறு தெளிவாக சொன்னார். அவருடைய அப்படியே அந்தோனியாரே சொன்ன மாதிரி இருந்துச்சு. எனவே தெளிவாக அவர் பிறந்ததிலிருந்து பல்வேறு புதுமைகள் செய்ததன் வழியாக நற்செய்தியின் மீது எந்த அளவுக்கு ஆர்வம் கொண்டிருந்தார் என்பதை தெளிவாக சொல்லி, நாமும் இறை வார்த்தையின்படி நடக்க வேண்டும், இறைவனை மகிமைப்படுத்த வாழ வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே இந்த நாளிலே ஏதோ இறைவனுடைய திட்டத்திற்கேற்ப இங்கு வந்து நமக்காக இறை அருளையும் நம் புனிதனுடைய பரிந்துரையும் பெற்று தந்திருப்பவர் அருட்தந்தை மெல்கியூர் அடிகளாருக்கு சிறப்பான நன்றிகளை நம்முடைய பங்கு தந்தை, பங்கு மக்கள், பக்தர்கள் ஆகிய சார்பில் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய பங்கு தந்தையின் அழைப்பை ஏற்று இந்த கிளை பங்கின் புனிதனுடைய திருவிழாவை சிறப்பிக்க சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றி கொடுத்த நம்மளுடைய அருட்தந்தை மெல்கியோர் அவர்களுக்கு நம்மளுடைய பங்கு தந்தையின் சார்பில் பலத்த கரவொலியோடு திரு ஆண்ட்ரூஸ் அவர்கள் சால்வை அணிவித்து ஆசீர் பெறுகிறார். அடுத்தபடியாக நம்மளுடைய பங்கு தந்தை அவர்களுக்கு திரு அகஸ்டின் அவர்கள் சால்வை அணிவிக்கின்றார். அடுத்தபடியாக நம்மளுடைய உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு திரு வில்சன் அவர்கள் சால்வை அணிவிக்கின்றார். மட்டுமல்ல, ஒரு 5 நிமிடம் இந்த ஆலயத்திற்கு, இந்த திருவிழாவுக்கு தேவையான உதவிகளை அனைவரும் செய்தாலும் கூட ஒரு சிலரை நாம் ஒவ்வொரு ஆண்டும் கௌரவித்து தந்தையினுடைய ஆசிரியரோடு செல்ல இருக்கின்றார்கள். அதில் முதல்படியாக மரியாதைக்குரிய அன்பு சகோதரி திரு எலிசபெத் அந்தோணிசாமி அவர்களுக்கு பங்கு தந்தை அவர்கள் சால்வை அணிவித்து ஆசிரியர் பெறுகிறார். சீக்கிரம் லேட் பண்ணாமல் முன்னாடி வாங்க, 5 நிமிஷத்தில் தேர் போகணும். அதற்கு அடுத்தபடியாக சஞ்சய் அவர்களுக்கு பங்கு தந்தை அவர்கள் சால்வை அணிவிக்கிறார். அவர் சார்பில் திரு வில்சன் அவர்கள் இந்த சால்வையை பெறுகிறார். அதைத் தொடர்ந்து அருமை சகோதரி ஜோஸ்பின் ரஞ்சித் பெர்னாண்டஸ் அவர்கள் சால்வை வாங்க அன்போடு அழைக்கின்றேன். அந்த சகோதரியை தொடர்ந்து எங்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து இன்று வரை எங்களோடு இருக்கின்ற எங்கள் மரியாதைக்குரிய மணி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கொஞ்சம் வழி விட்டுருங்க வர்றவங்களுக்கு. அவரை தொடர்ந்து அன்பு சகோதரர் டோமினிக் அமிர்தசீலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். டோமினிக் அமிர்தசீலன் அவரை தொடர்ந்து தன்னுடைய வயதையும் பொருட்படுத்தாமல் 3 வாரங்களாக நம் தாய்ப்பங்கிலே இந்த திருவிழாவுக்காக என்னால் முடிந்த அளவுக்கு உழைக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு பேருதவி செய்ததும் பங்கு தந்தைக்கு கீழ்ப்படித்தவருமான ஆரோக்கிய அன்னையினுடைய தேரும் மந்திரிக்கப்படும் நம்முடைய வரைவட்டத்தின் முதன்மை குரு அவர்கள் தலைமையில் பிரியமானவர்களே, நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நம்முடைய கடமை. எப்படி அறிவிக்க முடியும்?
மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். பிற சபையை சார்ந்தவர்கள், பிற மதத்தை சார்ந்தவர்கள் நம் அருகிலேயே இருக்கிறார்கள். எப்படி? நாம் ஜெபமாலை ஜெபித்து புனிதனுடைய புகழை பாடி நாம் செல்லும் பொழுது, தேர்பவனியில் கலந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அதுவே ஒரு நற்செய்தி அறிவிப்பாக அமையும். எனவே உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஜெபமாலை, அந்தோணியாருடைய ஜெபமாலை எடுத்துக்குங்க. ஜெபமாலை சொல்வோம், புனிதனுடைய பாடலை பாடுவோம். மற்ற மக்களுக்கு நம்முடைய ஜெபத்தின் வழியாக இந்த புனிதர்களுடைய திருச்சுருப்பம் தேர்பவனையாக செல்லும் பொழுது அந்த இடத்தை அந்த புனிதர்கள் படிந்து பேசி ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று நாம் சிறப்பாக நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து இந்த பவனியில் அமைதியாக ஜெபம் ஜெபித்து இறைவனை மகிமை சேர்க்கும் விதமாக பங்கு பெறுவோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்கு எழுந்து நிற்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்திலே நமது உதவி பங்கு தந்தை அவர்களை மறக்க முடியாது. ஏனென்றால் எவ்வளவோ பணிகள் இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் நமது பங்கிற்கு வருகின்ற உதவி பங்கு தந்தை அவர்களை குறிச்சியை தத்தெடுப்பது போல தத்தெடுத்துக் கொள்வார்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்து பார்த்து அழகாக செதுக்கி அதை ஒரு அழகான ஒரு சிற்பமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலே நமது பங்கிற்கு இந்த வருடம் கிடைத்திருக்கின்ற ஒரு பொக்கிஷம் தான் நமது உதவி பங்கு தந்தை அலெக்ஸ் அவர்கள். எனவே முழு மூச்சோடு நிறைய நல்ல ஒரு எண்ணங்களோடு இந்த குறிச்சி பங்கிலை இன்னும் ஆழமாக விசுவாசம் ஊன்ற வேண்டும் என சொல்லி பல நல்ல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த திருவிழாவிற்கு அவர் செய்த அனைத்து உதவிகளுக்காகவும் நமது குடும்பத்தின் சார்பிலே, இங்கு இருக்கின்ற விழாக்குழுவின் சார்பிலே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மக்களே, எல்லாம் தேங்க்ஸ் சொல்லியாச்சு. யாராவது மறந்திருந்தா மன்னிச்சுக்குங்க. முக்கியமாக நமது ஃபேஸ்புக், நமது ஜோசப் ஆன்லைன் டிவி குழுவினர் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த குறிச்சியிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த திருப்பலியை அகில உலகமும் பார்த்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, நிறைய நிகழ்வுகள். எனவே ஜோசப் ஆன்லைன் டிவி குழுவினருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகள். ஜோசப் குழுவினருடைய தலைமையேற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர் அண்ணன் ஜோசப் அவர்களுக்கு நம் பங்கு தந்தையின் திருக்கரத்தால் சால்வை அணிவிக்கின்றோம். நன்றி சொன்னோம். குறிப்பாக ஒரு பங்குனா, ஒரு பங்கினுடைய முதுகெலும்பு பங்கு தந்தை தான். எனவே அந்த பங்கு தந்தை அனைத்து விதத்திலும் இந்த கிளை பங்கின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவராக முழு பொறுப்பை கொடுத்து சுதந்திரத்தை கொடுத்து செய்யுங்கள், தாராளமாக செய்யுங்கள், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அரவணைத்து தட்டி கொடுத்து வளர்ச்சியை கொடுக்கின்ற ஒரு பங்கு தந்தை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். எனவே நம் புனிதருடைய இந்த திருவிழாவை சிறப்பிக்க முழு முயற்சி செய்து அனைத்து விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுத்து ஆதரவு கொடுத்து நம்மை அரவணைத்துக் கொண்டிருக்கிற பங்கு தந்தைக்கு பங்கு மக்கள் பக்தர்கள் சார்பாக சிறப்பான நன்றிகளை கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். இறையேசு அன்புக்குரியவர்களே, எதிர்பாராத விதமாக உங்களுடைய மகிழ்ச்சியிலே நானும் கலந்து கொண்டேன். எனவே எதிர்பாராத விதமாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பங்கு தந்தை அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது முதல் தடவை அல்ல, பல முறை நான் இங்கே வந்திருக்கின்றேன், திருநாள் சமயத்தில் வந்திருக்கின்றேன். ஆனால் சாதாரண பிரதர்ஸ் வருவாங்க குருமடத்திலிருந்து, அவர்களுக்காக நான் வருவது உண்டு. எனவே இப்பொழுது மேற்றாசனத்தில் இருக்கிறதுனால அந்த மேற்றாசனத்தினுடைய பொறுப்பாளர் என்ற வகையில் நான் இங்கே வந்திருக்கின்றேன். எனவே பங்கு தந்தையும் உதவி பங்கு தந்தையும் தோள் கொடுத்து இந்த திருநாளை மிக்க ஆடம்பரமாக கொண்டாடுவதை பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நீங்களும் இவ்வளவு ஆர்வத்தோடு ஒரு சின்ன இடம் இருந்தாலும் சரி, இவ்வளவு அழகாக பெரிய கோயிலில் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களையும் எதையும் விடாமல் அத்தனையும் செஞ்சுருக்கிறீங்க. ஒரு சிறுசு தான், ஆனால் அதை விட அதிகமாக நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. அப்படின்னா உங்களுடைய ஆர்வம் எவ்வளவு இருக்குது. அந்த ஆர்வத்தை உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த பங்கு தந்தை அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய பணி சிறக்க அவர் இன்னும் இந்த பங்கிலே அதிகமாக உழைத்து விசுவாசத்தை அதிகமாக ஆழப்படுத்த இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ